நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நமச்சிவாய. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, வணக்கம். I love you, I love you, I love you. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசி, சபையறிந்து பேசி, சமயம் அறிந்து பேசி. ஆரம்பிக்கலாங்களா? வார வாரம் விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொல்றோம். விளையாட்டுனா என்னது? சத்து சத்து விளையாடுவோமா? இருப்பா, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? சத்து விளையாடுற ஒரு விளையாட்டா? அந்த வார கடைசியை சமாதானப்படுத்தாம ஒரு நாடகத்தை ஆடிட்டு நம்ம கிட்ட அப்படியே நல்லவங்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறதா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அது இந்த வாரம் கேப்டன்சின்னு ஒன்று இருந்தது பாருங்க. கேப்டன்சி அப்போ ரஞ்சித் சார் ஒரு ஸ்பீச் கொடுத்தார்ல, அந்த ஸ்பீச் முடிவுக்குள்ள 3 முட்டை எடுத்துருக்குமா இல்லையா? நீ சரி போட்டு வர மாட்ட. தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பேன். சரி போட்டு வர மாட்டாங்கற. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சரி போட்டு வர மாட்டா. இங்க வா. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. 3 முட்டை எடுத்துட்டு இன்னொரு 3 முட்டை எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சாமி வணக்கம் ஐயா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? சார் கூலா இருக்கீங்க சார். அப்படியா? ஆமா. அப்ப பவித்ரா இருந்து ஆரம்பிப்பா. எதிரிக்கு பவித்ரா. ஐயோ நான் இல்லையே. நீ போ, நீ வா. அட வாங்கோண்ணா, மீனிக்கு கால் இருக்குதான். எனக்கு நானே என் மேல கோவமும் வருத்தமும் அதிகமா இருந்தது சார் லாஸ்ட் 2 days. எனக்கு சில சார் இது எல்லாமே உங்களால தான் என் முட்டை போச்சு. சார் முட்டையோ முட்டை கூ முட்டையா இருக்கு சார். இங்க பாருங்க சார், இந்த வீட்ல கேப்டனோட பிரசன்ஸ் அந்த நோட்டீஸ் படிக்கிற இடத்தை தவிர வேற எங்கேயுமே எனக்கு தெரியல சார். இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. கேப்டனா பதவி ஏற்கவே இல்லை சார். அவர் கேப்டனா வெறும் அங்க மட்டும் தான் நின்னாரு. அவர் கேப்டனா எதுவுமே பண்ணாத நான் நினைக்கிறேன் சார். என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. சார் மைட் பி ட்ரை பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன் சார். ஆனா அவர் எதுவுமே பண்ணல சார். அவர் கேப்டனா எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணல சார். இப்ப கடைசியா என்ன முடிவு எடுக்கிறீங்க சொல்லுங்க. செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. ஐயோ ரொம்ப குழப்பறானே. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. இந்த கற்பூல இருக்கு. தேங்க்ஸ் சுவாமி. இது வருத்தப்படாதீங்க ராணு, எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன பண்ணட்டும்? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. மட்டும் போதாது, அதுல கொஞ்சம் அன்பால முடியும்னா எதுக்கு சார் அதிகாரம் சட்டத்திட்டம் எல்லாம் போட போறோம்? அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? நான் கண்டிப்பா அன்பு பாரு, அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? ஜெயிக்கும். ஐயோ அந்த முட்டை போயிருமோ, அந்த முட்டை போயிருமோ, அந்த முட்டை போயிடுமோ அப்படி இருந்துட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. அசிங்கப்படுத்துறான். உன் ரத்தம் கொதிக்கல, கொதிக்கு புரட்சி பண்ணணும்னு மனசு கொந்தளிக்கல. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? இந்த வீட்டுல எல்லா கேப்டன்ஸுமே மரியாதைக்குரிய இடத்துல இருந்திருக்காங்க சார். ஆனா அண்ணன் மட்டும் இந்த வாரம் பரிதாபத்துக்குரிய இடத்துல இருந்த மாதிரி தோணுச்சு. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ. ரயான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா அப்படின்னு அதை டிசால்வ் பண்ணாரு. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இருந்துருச்சு சார் கேப்டன், அதனாலதான். என்னன்னா கேப்டன் ஒருத்தர் இருக்கிறதுனே தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் சார். அது
இப்ப சொல்லுங்க சார் நீங்க. வாரம் சார் கேப்டனுக்கு உண்டான ஃப்ரீடம் ஒன்று இருக்குல்ல சார். ஆண் பெண்களா பிரிந்து இருக்கும் போது கேப்டன் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா இல்லையா சார்? சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. ராணுவம் என்ன ஆச்சு, எதனால இது நடந்துட்டு பாக்குறேன். ஒரு செகண்ட் கேப்டன் என்ன பண்றாரு நான் யோசிக்கவே இல்லை சார் இது வரைக்கும். கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா. இவங்களை என்ன 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 பண்ணலாமாமா? என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன செஞ்சீங்க? செய்யல சார். என்ன நான் சீராக்கணும் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் சார். நான் ஏன்னா இவங்க எல்லாருமே சார் இது இந்த கொஸ்டின் ஆரம்பிச்சு வந்த பதில் சார். இது இந்த ஷோ இன்னைக்கு சண்டே எபிசோட் ஆரம்பிச்சு வந்த பதில். ஸ்டார்ட். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி நான் ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சார். என்ன அழுக, என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? அதுக்கு அழகடா. வேற எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். போதும்டா. ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கா. ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே வாங்க தர்ஷிகா. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. ஐயோ அவரை காட்டுங்களே, மூஞ்சிய கடைசியா பாத்துக்கிறேன். ஓகே ஐயா கட்டி ஏய் ஐயோ என்ன ஓடிய மாட்டேன். ஐயோ உங்ககிட்ட அடம் புடிப்பிய. ஐயா சுத்தமா தும்சம் பண்ணிட்டியா? நீ போய் அவரை சொல்லி வர வச்சிரு சார். அங்க இருக்கும்போது பண்ணல சார். தேங்க்யூ சார். நல்லா இருங்க சார், நல்லா இருங்க சார். நீங்க சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா. என் வெளியே இதை பத்தி எதுவும் பேசிக்காத. ஓகே சார். நானும் பேச மாட்டேன். ஓகே ஊசி போட்ட மாதிரி தேய்ச்சினே போயிடும் சார். ஓகே ஆமா நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். பொதுவா காதலர்களை சேர்த்து வைக்க நான் பார்டர் தாண்டது இல்ல. ஆனா உன் விஷயத்துல ரிஸ்க். எங்கெல்லாம் உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ, யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உழைச்சிடணும். இன்னொரு பக்கம் நம்ம என்ன தப்பு பண்றோங்கிறத அப்படியே யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இன்டர்நேஷனல் ஹிட் ஆச்சுன்னா அங்கே போய் சண்டை போட போனது எனக்கு ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு சார். காந்தி சொன்னதான் சார் நான் கொஞ்சம் தாக்குவதில் இல்லை வலிமை, தாங்குவதில் தான் இருக்கிறது வலிமைன்னு அதை வாங்கி காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் பவித்ரா. ஐயோ ஐயோ என்ன முகத்துல இப்படி ஒரு சிரிப்பு. வாங்கிட்டு வெளியே வந்து நின்னா அங்கே ஒருத்தன் ஓடி வர. வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. யாருன்னு சுத்தமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம். வீடு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க. போ போ போடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.